திரு கனகராஜ். இது ரெண்டு விதமான பார்வைகள் இருக்கு. ஒன்று, கூட்டணி ஆட்சி முதல் முறை, அதாவது கூட்டணி ஆட்சினா ஏற்கனவே என்டிஏ அரசாங்கம் தான், ஆனால் மெஜாரிட்டியோட ஒரு நம்பர் இருந்துச்சு. இந்த முறை மைனாரிட்டி அப்படிங்கிற இடத்துல இருந்து திரு சந்திரபாபு நாயுடுவோ அல்லது நிதிஷ்குமாரோ நெருக்கடி கொடுக்க போறாங்களா, அல்லது இந்தியா கூட்டணி நெருக்கடி கொடுக்குமா? திரு பீட்டர் சொல்றாரு, இந்தியா கூட்டணியுடைய எண்ணிக்கை தான் இங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கும் இந்த முறை 5 ஆண்டுகளுக்குன்னு. நீங்க எப்படி பாக்குறீங்க எஸ்பி? 1000 விமர்சனங்கள், கருத்து மாறுபாடுகள் இருந்தால் கூட அவர் நமக்குமான பிரதமர், நமக்குமான அமைச்சரவை என்பதால் முதல்ல வாழ்த்துக்களை சொல்லலாம். இந்த கூட்டணி அமைச்சரவை கருத்துக்களை கேட்டு முடிவெடுக்க வேண்டிய கூட்டணி அமைச்சர் என்பது பிரதமர் மோடிக்கு புதிய சிலபஸ். அது நிச்சயமாக அது புதிய சவாலாக சிலபஸ் மாறி இருக்கு. ஏன்னா என்டிஏ 1லையும் என்டிஏ 2லையும் மாற்றுக் கட்சியினர், தோழமையில் இருக்கிற மாற்றுக் கட்சியினர் அமைச்சர்களாக இருந்தார்கள். அவர்களை ஒரு பொருட்டாக மதிக்கணும்னு அவசியம் இல்லாத அளவுக்கு, முக்கிய முடிவுகளை எடுக்கிற போது அவர்களை கலந்து ஆலோசிக்கணும்னு நினைக்காத அளவுக்கு தனி மெஜாரிட்டி அவங்களுக்கு இருந்தது. ஆனாலும் கூட ஒரு 3 முதல்ல நல்ல விஷயங்கள் எனக்கு தென்படுது. என்னன்னா, சர்வாதிகார போக்குல தனக்கு தோணுனதையெல்லாம் நினைச்ச நேரத்தில் அமல்படுத்தி பழக்கப்பட்ட மோடி இந்த முறை அது சாத்தியம் இல்லைங்கிறத பதவியேற்புக்கு முன்பாகவே புரிந்து கொண்டு அடுத்த 5 ஆண்டுகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற கட்சியினுடைய ஒருமித்த முடிவாக எந்த முடிவும் எடுப்போம்னு அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில், தலைவருடைய கூட்டத்தில் பேசியிருக்கிறார். நான் அது ஒரு நல்ல விஷயமா பார்க்கிறேன். அது வார்த்தைகளோடு இல்லாமல் செயல் வடிவத்திலும் காட்டினால் அது ஒரு நல்ல விஷயம். பிஜேபியினுடைய அறிக்கையிலும் கூட என்டிஏ தான் பெரும்பாலும் நிறைஞ்சிருந்துச்சு. வேற வழி இல்ல, பெருந்தன்மையா அதை சொல்லல, அதை பெருந்தன்மையோடு சொன்னார்களே நம்ம ஒரு வாழ்த்தையும் சொல்லலாம், அது நல்ல விதமாகவும் எடுத்துக்கலாம். 2வது விஷயம், அரசியலமைப்பு சட்டங்களை கூட நம்ம கை தொடலாம், நம்ம திருத்தலான்ற ஒரு மனப்பான்மையை கடந்த ஆட்சியில் காமிச்சாங்க. ஒரே உதாரணம், காஷ்மீர் மாநிலத்தை பிரித்த விதம். அவர்களுக்கு மெஜாரிட்டி இருக்கலாம், யாரும் இல்லைன்னு சொல்லல. காஷ்மீர் மாநிலத்துடைய முக்கியமான பிரச்சனைகளை எந்த முடிவு எடுப்பதானாலும் சட்டமன்றத்தின் ஒப்புதல் தேவை என்று அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருந்தது தெரிந்து கொண்டு அந்த மாநில சட்டசபையை கலைக்க வைத்து தேர்தல் நடத்த வாய்ப்பு இருந்தும் தேர்தல் நடத்தாமல் கவர்னர் ஆட்சியை அமல்படுத்தி அதன் மூலமாக கவர்னர் மூலமாக ஒரு கடிதத்தை அனுப்பி அரசியல் சட்டத்தை தான் 370 கொண்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு அரசியல் சட்டத்தை துச்சமாக மதித்தார்கள். இப்போது மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சட்டத்தை பல விஷயங்களில் திருத்துவாங்கன்னு காங்கிரஸ் சொன்னது உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் எடுபட்டது. இப்போ இதுக்கு சாத்தியம் இல்லைங்கிறது மட்டுமல்ல, அந்த அரசியல் சட்டத்தை கடந்த 2 முறை பிரதமராகும் போது நினைவுக்கு வராமல் வணங்க மறந்த பிரதமர் மோடி இந்த முறை அதை தொட்டு வணங்கி இருக்கிறார். அது 2வது நல்ல மாற்றம். 3வது விஷயம், சுமார் 6 முன்னாள் முதலமைச்சர்கள் இந்த அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க. அவங்க கட்சிக்காரங்க தானே, இதுல என்ன இருக்குன்னு பார்த்து கடந்து போக முடியல. ஏன்னா குறிப்பாக கடந்த 5 ஆண்டு கால மோடி ஆட்சியில் மாநில நலன்கள் பறிக்கப்பட்டது, மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டது. நிதி பகிர்வு என்பது ஒரு கேலி கூத்தாயிடுச்சு. எதேச்சாதிகார அடிப்படையில் தான் நிதி பகிர்வு நடந்தது. ராஜ்நாத் சிங் தொடங்கி மனோகர்லால் கட்டா வரைக்கும், குமாரசாமி வரைக்கும் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து முதலமைச்சர்களாக நீண்ட காலம் இருந்தவர்கள் சுமார் 6 பேர் இங்க இருக்கிறாங்க. 7வது முதலமைச்சர் இருந்தா குரல் எடுபடுமா? அதான் 7வதாக ஒரு முதலமைச்சர் இருந்தா நான் சொல்ல மறக்கல, பிரதமர் மோடியே முதலமைச்சர் தான். இப்ப 3 முறை முதலமைச்சராக இருந்து மாநிலங்களுடைய உரிமைகளை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தும் ஏனோ காரணம் மாநில உரிமைகளை அவரும் சேர்ந்துதான் பறித்தார். இந்த முறை தோழமை கட்சியிலிருந்து சில பேர் வந்திருக்கிறனால அவர்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லி நல்ல விஷயங்கள் நடக்கும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ இதில் ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. இந்த 3மே வரவேற்க வேண்டிய மாற்றங்களாக இருக்கின்றீங்க. முதல் கட்ட கருத்தை நான் எடுத்துக்கிறேன். திரு கனகராஜ், இன்னொரு அம்சம் பார்க்கப்படுது. அவர் ஒரு கூட்டணி ஆட்சி தான் அமைச்சிருக்காரு. ஏற்கனவே யூபிஏ 1 மாதிரி இது இருக்குமா அப்படின்னா அப்படிலாம் இருக்காதுங்க, அவ்வளோ பலவீனமான ஒரு பிரதமர் கிடையாது அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட்டையும் இப்போ முன்வைக்கிறாங்க. ஒரு கூட்டணி ஆட்சி என்றாலும் கூட, கூட்டணினா மைனாரிட்டியாக இருக்குது, அவங்கள டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கின்றாலும் கூட முடிவுகளை எடுப்பதில் எந்த விதமான தயக்கத்தையும் அவர் காண்பிக்க மாட்டார் அப்படிங்கிறது பிஜேபியில் மீண்டும் அழுத்தமாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். எப்படி பார்க்குறீங்க? லட்சுமணன் சார் ரொம்ப நாகரிகமாக வாழ்த்து சொன்னார், நமக்குமான பிரதமர் என்று. நாம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நிமிஷத்தில் மணிப்பூர் என்ன நடந்திருக்கு நீங்கள் சொல்கிற, இன்றைக்கும் மணிப்பூரில் ஒரு பெரிய எக்ஸோடஸ் நடந்திருக்கு. சில கிராமங்களில் இருந்து ஒட்டுமொத்தமாக மாறி போயிருக்காங்க. அவர் எல்லாருக்குமான பிரதமராக அவர் தன்னை கருதி கொள்ள, இந்தியாவுக்கான பிரதமர் தானே அவர் இருப்பார். ஆனால் அது ஒரு பகுதிக்கான பிரதமர் என்பதை நீங்கள் மறந்து விடவே கூடாது. அப்புறம் இந்த கம்பேரிசன் இருக்கு இல்லையா, இவர் நல்லவர் வல்லவர் அதெல்லாம் ஒன்றும் ஒப்பிடலாம் கிடையாது. இதில் ஒரே ஒரு விஷயந்தான், நாகராஜ் சார் சொன்னார், அப்படி வாஜ்பாய் இன்னைக்கு இருந்திருந்தா நரேந்திர மோடியை விட அக்ரெசிவாக இருந்திருப்பார். நரேந்திர மோடி வாஜ்பாய் பீரியடில் இருந்திருந்தா வாஜ்பாயை விட ரொம்ப நல்லவராக தோற்றமளித்திருப்பார். நீங்கள் அதை மறந்துடாதீங்க. நீங்கள் யாராவது அத்வானி தான் பெரிய இந்துத்துவா ஃபோர்ஸ், தீவிர சிந்தனை கொண்டவர் அப்படின்னு நினைச்ச காலத்தில் அதை விட நீங்கள் நரேந்திர மோடி வர்ற போது அப்படி யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அதை விட பண்ணார். பட் என்ன அப்படின்னா, பீப்புள் ஹேஸ் ஆல்ரெடி புல்டோஸ்டு த புல்டோசர் பாலிட்டிக்ஸ்.
நான் ஏன் சொல்கிறேன்னா, நேற்று ஸ்வராஜ்யாவில் ஒரு ஆர்டிக்கல், ஸ்வராஜ்யா யாருடைய பத்திரிகைன்னு தெரியும், அவங்க என்ன சொல்கிறாங்க, அயோத்தியில் ஏன் தோற்று போனோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. 400 கிடைச்சா மாற்றுவேன்னு சொன்னவர் அங்கே போட்டி போட்டார். 400 சீட்டு கிடைச்சா மாற்றுவேன்னு சொன்னார். அது அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. உண்மையிலேயே இவங்க இடஒதுக்கீட்டை நிச்சயமாக காலி செய்து விடுவார்கள். நம்பர் 1. 4000 கடைகளை புல்டோஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இஸ்லாமியர் வீடுகள் அல்ல, இந்துக்களினுடைய கடைகள். சரி. அடுத்து அவங்க பண்ண ஒரு விஷயம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனவே தான் அந்த தொகுதியை பொறுத்தளவில், அதாவது 1996க்கு பின்னால் அந்த தொகுதியில் யார் ராமரை நீங்கள் இவர்கள் வெற்றி பெற்றால் இடித்து விடுவார்கள் அப்படின்னு சொன்ன தொகுதியில் இவங்களுடைய புல்டோசர் பாலிட்டிக்ஸை அந்த ராமர் இருக்கக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய இடத்துல இடிச்சு தரலாங்க. நீங்கள் 96க்கு பின்னால் இப்போ தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. ஒரு பொது தொகுதியில் தலித் ஒருத்தர் ஜெயிச்சிருக்கார். அது ஒரு சாதாரண சமயங்களில். நம்பர் 2, இந்த ஷாம்லி முசாஃபர் நகர், இது ரெண்டையும், முசாஃபர் நகரை தான் லட்சுமி நகர்னு மாற்ற போகிறேன்லாம் சொன்னாங்க. சஞ்சய் சிங் பாலியான் அவர் தான் ஒரு 2013 இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதலில் நாங்கள் கூட ஒரு 80 வீடு கட்டி கொடுத்தோம் இஸ்லாமியர்கள். அந்த 2 ஊர்லேயும் பிஜேபி படுமோசமாக தோற்கடிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த புல்டோசர் பாலிடிக்ஸுக்கு கட்சிகள் குரல் கொடுப்போம் என்பதில்லை. இதுக்கான பேக்கிங் எங்கேருந்து வருதுன்னா, அவங்களுடைய இதயம் என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் they said no. 400 கிடையாது, நீ அரசமைப்பு சட்டத்தை மாற்ற முடியாது, நீ சொல்கிறத மதங்களை வைத்து. அவர் நாகராஜ் சார் சொன்னார், ஜாதியை வச்சு பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னார். எங்கே ஜாதியை வச்சு பிரித்தாங்க? யார் பிரித்தாங்க? சமூகத்தின் அடித்தட்டில் இருக்கிற மக்களை எப்படி அடையாளம் காண்பது என்று ஏற்கனவே மண்டல் சொல்லியிருக்காரு. அதை நம்மலாம் ஏற்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ 400 கிடைக்கல, உத்தரப்பிரதேசத்தில் தோல்வி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிற இடத்துல இந்தி பேசும் மாநிலங்களில் மட்டுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. தென் மாநிலங்களில் இன்னைக்கு சிக்னிஃபிகண்டான வெற்றியை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு பிஜேபி இப்போ வர்றாங்க, கேரளா உட்பட. கரெக்ட். உண்மையிலேயே அது ஒரு கவலை தரத்தக்க நிகழ்வு. இந்தியாவுக்கு, ஜனநாயகத்துக்கு, மதச்சார்பின்மைக்கு பழகினவங்க தோக்கடிச்சிட்டாங்க. நீங்கள் நிர்பேந்திர மிஸ்ரான்னு ஒரு பேரை கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர் பிரதமருடைய, அதாவது பழகின பீகார் ஒன்றும் கைவிடல சார். பழகின பீகார் மக்கள் ஒன்றும் தோக்கடிக்கலையே. இல்லை இப்போவும் நிதிஷை வச்சு தான் அவங்க ஜெயிக்க முடிஞ்சிருக்கே தவிர நிதிஷ் இல்லாமல் இல்லை. மத்திய பிரதேசம் நீங்கள் மத்திய பிரதேசம் தான் சொல்கிறேன். இப்போ ஒரு ஏரியா நீங்கள் இன்றைக்கி குஜராத்தை பற்றி சொல்கிறாங்க, உத்தரப்பிரதேசத்தை பற்றி சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் மத்திய பிரதேசம் இப்போ தான் அதுக்குள்ளே வந்திருக்கு. அதுவும் மாறும். நீங்கள் பழகி அவங்க மாற வேண்டிய அவசியம் இருக்குது. ஓகே. நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பழகினவங்க இந்த ராமர் தாங்க, ராமர் இல்லாதவன் அப்படி இப்படிலாம் சொன்ன இடத்துல இந்துத்துவாவை மையப்படுத்தி ஒரு அரசியல் மக்கள் ஏற்கல, அதோட கோர் ஏரியால தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. இதில் என்ன விஷயம்னா, இவங்க எப்போதுமே கடவுள் பேரை கொள்ளையடிக்கிறதுக்கு கடவுள் பேரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்வராஜ்யாவில் என்ன எழுதுறாங்கன்னா, கடையை இடித்து தள்ளிட்டு உங்களுக்கு வேற இடத்துல தர்றேன்னு சொல்லிட்டு 20 லட்சம் ரூபா கேட்டாங்க. 20 லட்சம் ரூபா. இதை சொல்றது தீக்கதிர் இல்லை, முரசொலி இல்லை. நிர்பேந்திர மிஸ்ரா நான் ஏன் சொல்கிறேன்னா, அவர் ஏற்கனவே சிவில் சர்வெண்ட்டாக இருந்தவர். அவருடைய பையனை தான் அங்கே நிப்பாட்டுறாங்க. அவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கார். காரணம் இந்த இடத்தை முழுவதும், காலி செய்த இடத்தை முழுவதும் இவர்கள் கையகப்படுத்தி கொண்டு 20 லட்சம் ரூபாய்க்கு. அப்போ எனவே இந்துக்களுக்காக நிற்கிறோங்கிறதும் உண்மை இல்லை, ராமருக்காக நிற்கிறோங்கிறதும் உண்மை இல்லை, பக்திமான்கள் உண்மை இல்லைங்கிறத அவங்க தெரிஞ்சதுனால தான் இப்படி பண்ணியிருக்காங்க. ஓகே. மற்றவங்க தெரிகிறது கொஞ்சம் நாளாக. ஓகே. முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன்.